ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சந்தோஷமான இந்த அதிகாலை வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். காலைதோறும் ஆண்டவருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. நம்மை மிகவும் அற்புதமாக தேவன் வழிநடத்தி வருகிறார். அவர் பரிசுத்தர், நல்லவர், கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்டதான வேத பகுதி யாத்ராகமம் புத்தகம் 13வது அதிகாரம் 21-22 வசனங்கள். அவர்கள் இரவும் பகலும் பலி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. எகிப்திலிருந்து கானானுக்கு நேராக பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறதான தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பகலிலும் இரவிலும் கூட இருந்தார் என்று பார்க்கிறோம். பகலில் மேகஸ்தம்பமும் இரவில் அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகி போனதில்லை என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட இந்த மாயை நிறைந்ததான உலகத்திலிருந்து ஆண்டவருக்காக வேறு பிரிக்கப்பட்டு ஆவிக்குரிய ஜீவியம் செய்து பரலோக ராஜ்யம் சென்றடைய வேண்டும் என்று விரும்புகிற வாஞ்சிக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் உங்களை தூங்காமல் உறங்காமல் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று சொல்லப்பட்டபடி உங்கள் வாழ்விலே எந்த ஒரு சேதமும் வராதபடி உங்களை பாதுகாக்கவும் நடத்தவும் உங்களுக்கு முன் செல்லவும் இந்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே படிக்கிறோம். என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெர்சியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். சத்துருக்கள் மேல் ஜெயத்தை தந்து உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையானவைகளை தந்து உங்களை கனம் பண்ணுகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த நாளிலும் கூட அவ்விதமாய் கர்த்தர் உங்களோடு இருக்கிறதை உணர்ந்து நீங்கள் தேவனுக்கென்று உங்களை அர்ப்பணித்து அவர் வழியில் நடவுங்கள். கர்த்தர் உங்களுக்காக மகிமையான காரியங்களை செய்வாராக. ஜெபிப்போம். வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். கிருபையுள்ள தேவன் எவ்வளோ அற்புதமான காரியங்களை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்கிறீர். பகலிலும் இரவிலும் இவர்களை விட்டு விலகாத ஆண்டவராக கூட இருக்கிறீர். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின ஆண்டவர் இந்த நாட்களில் உம்முடைய பிள்ளைகளையும் வழிநடத்தி வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறீர். பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ.